வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எஸ்எம்சி கான்செப்டில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்முடைய லாஸ்ட் வீடியோவில் எஸ்எம்சினா என்ன, அதாவது ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன, அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை நீங்கள் தரவாக கற்றுக்கணும் அப்படின்னா இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், பிஒஎஸ், சர்ச் அண்ட் லிக்விடிட்டி ஆர்டர் பிளாக் பற்றிலாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். லாஸ்ட் வீடியோவை பார்க்காதவங்க நான் மேலே ஐ பட்டன்லையும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் லிங்க் தரேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எஸ்எம்சி கான்செப்டை பற்றி ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற டாபிக் வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பெரும்பாலும் லாஸ் ஆகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெரிஞ்சுக்காம ட்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் தான் பெரும்பாலும் லாஸ் ஆகிறதுக்கான காரணம். சரி, இப்போ நான் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத தெரிஞ்சு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண அப்படின்னா மேக்ஸிமம் லாஸை அவாய்ட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட கான்செப்ட். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா சார்ட்டில் கேண்டில்ஸில் நீங்கள் பார்க்கும்போது லோ எது, ஹை எது, ஹையர் ஹை எது, ஹையர் லோ எது, லோயர் லோ எது, லோயர் ஹை எது அப்படின்றத இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரி, இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சார்ட்டில் மார்க் பண்ணியே காட்டிடுறேன். ஓகே, நான் சார்ட்டில் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி மெனுவில் லோ எது ஹை எது அப்படின்றத சிம்பிளான இந்த இடத்துல உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் அப் சைடில் பார்த்து மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆகிற மாதிரி நான் ஒரு ஏரோ மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன். அப் சைடில் மூவ்மெண்ட் ஆகிற இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. டவுன் சைடில் மூவ்மெண்ட் ஆகிற இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா பேரிஷ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு லோ அண்ட் ஹை இதெல்லாமே நம்ம மார்க் பண்ணணும். இப்போ இதுதான் லோன்னு வச்சுக்குவோம். இதுக்கு அடுத்ததான் ஃபார்ம் ஆகிற இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஹைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த லோவை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஹைக்கு அடுத்ததாக இங்கே ஒரு லோ ஃபார்ம் ஆகிறதுனால இது ஹையர் லோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு அடுத்ததாக இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் ஹைன்னு சொல்லுவாங்க. ஸோ எகைன் இதுக்கு ஹையர் லோன் நேமு அண்ட் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அப் ட்ரெண்டில் ஹையர் லோ ஹையர் ஹை இந்த மாதிரி ஃபார்ம் ஆகி மேலே மேலே மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுவே நம்ம டவுன் சைடு மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹைக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்குது, எங்கே வச்சுருக்குன்னா இந்த இடத்துல. அதாவது க்ளோஸ் வச்சுருக்கிறத நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது இவ்வளோ தூரம் லோ வந்திருக்கு அப்படின்னா இந்த ஹையை விட இது கீழே இருக்கிறதுனால இது லோ. ஓகே, இந்த லோக்கு மேலே இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால இது லோயர் ஹை. ஓகே, இப்போ இந்த ஹைக்கு கீழே அடுத்த லோ ஃபார்ம் ஆயிருக்கிறதுனால இது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இப்போ இந்த ஹையில் இருந்து இந்த ப்ரீவியஸ் லோவையும் தாண்டி கீழே க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால லோயர் லோன்னு சொல்லுவோம். அதாவது இந்த ப்ரீவியஸ் லோவை காட்டிலும் கீழே க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால லோயர் லோ. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா லோயர் ஹை லோயர் லோ. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ சிம்பிள், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இது லோ, இது ஹை, இது ஹையர் லோ ஹையர் ஹை. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹை, இது லோ, இது லோயர் ஹை, இது லோயர் லோ. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிக்கணும். சிம்பிள், அதுதான். அதாவது நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் என்ன பார்ப்போம் அப்படின்னா ட்ரெண்ட் ஐடென்டிஃபைன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெண்டு அண்ட் ஸ்ட்ரக்சர் இது ரெண்டுமே சேம் தான். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம சார்ட்டில் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஓவரால் மார்க்கெட் டவுன் சைடில் தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. நான் 5 minutes டைம் ஃப்ரேமு நிஃப்டி 50 சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் இந்த டைம் ஃப்ரேமில் தான் யூஸ் பண்ணணுன்றது கிடையாது. 1 மினிட், 5 மினிட்ஸ், 15 மினிட்ஸு, 1 ஹவர் அல்லது டே கேண்டிலில் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹை, அதாவது இந்த லெவல் வந்து ஹைன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்குதா? ஓகே, இதை வந்து நான் லோன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லோக்கு அப்புறமா ஒரு புல்பேக் வந்திருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு புல்பேக் வந்திருக்குது. ஸோ இதை நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா லோயர் ஹைன்னு சொல்லுவேன். சரிங்களா? ஓகே, இந்த லோயர் ஹைக்கு அப்புறமா அடுத்து எங்கே லோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏரியாவில் வந்திருக்குது. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயர் லோன்னு சொல்லுவோம். ஸோ எகைன் இந்த ஹையை வந்து லோயர் ஹை அண்ட் எகைன் இந்த ஒரு லோவை பார்த்தீங்கன்னா லோயர் லோ. ஸோ இந்த மாதிரி தான் கேண்டில்ஸில் நீங்கள் மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு எப்படி மார்க் பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக 1 by 1 நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம டவுன் ட்ரெண்டில், அதாவது பேரிஷ் ஸ்ட்ரக்சரில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. அடுத்ததாக அப் ட்ரெண்ட் மார்க்கெட், அதாவது புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து லோன் நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு லோ அண்டு ஹை அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஹை. ஸோ இந்த ஹையை காட்டிலும் இந்த இடத்துல கீழே வந்திருக்கிறதுனால இது ஹையர் லோ. ஓகேங்களா? ஸோ எகைன் இந்த ஒரு ஏரியாவில் வந்து ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்குது. இது வந்து ஹையர் ஹைன்னு சொல்லணும். அதாவது இந்த ஹையை காட்டிலும் இதுக்கு மேலே ஹை வந்திருக்குது. ஸோ எகைன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை அண்ட் எகைன் வந்து ஒரு ஹையர் லோ அண்ட் எகைன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போயிட்டுருக்குது. ஓகே, இப்போ எதுக்காக நம்ம வந்து லோ ஹை அண்ட் ஹையர் லோ, ஹையர் ஹையெல்லாம் மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னா ப்ரீவியஸ் ஹையை விட அடுத்த ஹை மேலே இருக்கணும், அந்த ஹையை விட அதுக்கு அடுத்த ஹை மேலே இருக்கணும். அண்ட் டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் அப்படின்னா ப்ரீவியஸ் லோ விட அடுத்த லோ கீழே இருக்கணும், அந்த லோ விட அடுத்த லோ கீழே இருக்கணும். இதுதான் வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட். ஓகே, இப்போ ட்ரெண்டிங் மார்க்கெட் ஏன் அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மூவ்மெண்ட் அல்லது வாலட்டிலிட்டி இருப்பது அவசியம். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் மூவ்மெண்ட் இருக்குமே தவிர ரேஞ்ச் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்காது. உதாரணத்துக்கு நம்ம மே 8ஆம் தேதியோட சார்ட் பார்த்துடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருக்குது அண்ட் ஒரு லோ ஃபார்ம் ஆயிருக்குது. ஆனால் அன்னைக்கு டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்களில் வந்து அந்த ஹையையும் பிரேக் பண்ண கிடையாது, லோவையும் பிரேக் பண்ண கிடையாது. சரிங்களா? அந்த ஹை அண்ட் இந்த லோக்குள்ளேயே தான் கேண்டில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா கம்பல்சரி லாஸ் ஆக தான் செய்யும். ஸோ அதனால மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர், அதாவது ட்ரெண்ட் என்னன்னு தெரிந்து கொள்வது அவசியம். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ப்ரீவியஸோட ஹையையும் பிரேக் பண்ணலை, ப்ரீவியஸோட லோவையும் பிரேக் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட்டில் எந்த விதமான ஸ்ட்ரக்சரும் ஃபார்ம் ஆகலை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டை அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். ஓகே, இப்போ அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் ஒரு லோ ஒரு ஹை ஃபார்ம் ஆயிருச்சு. ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இங்கேருந்து கேண்டில் ரிவர்ஸில் ஆகுது. ரிவர்ஸில் ஆன கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலிருந்து ரிவர்ஸில் ஆகுது. ஸோ இங்கேருந்து கீழே போகிற கேண்டில் எக்ஸாக்டாக இவ்வளோ தூரம் தான், அதாவது எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் பாசிபிள் தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது ஹை இது லோ, ஒரு புல்பேக் நடக்குது. ஸோ இந்த புல்பேக் வந்துட்டு மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால் அதுவும் தெரிந்து கொள்ள முடியும். பெரிய கான்செப்ட் ஒன்றும் கிடையாது. சிம்பிளாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டூல் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்டு ஃபிப்னாக்கி ரீட்ரேஸ்மெண்ட், இது ரெண்டையும் வச்சு நீங்கள் மார்க்கெட் எவ்வளோ தூரம் ரிவர்ஸில் ஆகுது, எவ்வளோ தூரம் புல்பேக் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இது வந்து நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டிடுறேன். உதாரணத்துக்கு நான் இங்கே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத ஒரு 1 மினிட்ல வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த லோ ஏரியாவெல்லாம் சப்போர்ட் அப்படின்னும் ஹை ஏரியாவை வந்துட்டு ரெசிஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாலும் அதற்கும் நான் டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத தெரிந்து கொள்ள முடியும். ஓகே, இந்த ஒரு லோவில் இருந்து ஃபஸ்ட்டு இங்கே ஒரு ஹை ஃபார்ம் ஆச்சு. இந்த ஹை எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இங்கே ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது இல்லையா, இங்கே ஒரு லோ ஃபார்ம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த லோ வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து ரிவர்ஸில் இருக்குது.
அந்த ரிவர்சல் ஆன கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட்டில் வந்து டச் ஆகிட்டு மூவ்மெண்ட் ஆகிருக்குது. இந்த சப்போர்ட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இங்கே ஒரு லோ இருக்குது. ஸோ இதை வந்து சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்குது. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆன கேண்டில் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஹை எங்கே இருக்கோ அவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகும். ஸோ அடுத்த ஹை எங்கெல்லாம் இருக்குதோ ஸோ அதெல்லாமே நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்தடுத்த ஹை மூவ்மெண்ட் ஆகும். அண்டு ரிவர்சலான கேண்டில் வந்துட்டு இந்த சப்போர்ட்டில் டச் ஆகும். அண்ட் அதேமாதிரி டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் வந்துட்டு ரெசிஸ்டன்ட்டில் டச் ஆகிட்டு ரிவர்சல் ஆகும். அண்ட் அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு ஹையிலிருந்து லோ சைடு வந்துருக்குது. இங்கே இந்த லோ ஏரியா கிட்ட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெசிஸ்டண்ட் வந்துட்டு சப்போர்ட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்குது. அண்டு இவ்வளோ தூரம் கீழே வந்த கேண்டில் புல்பேக் எவ்வளோ தூரம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சப்போர்ட் ஏரியா வந்து இங்கே ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்குது. அண்ட் இந்த ஒரு ஏரியாவில் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சப்போர்ட் ஏரியா வந்து இங்கே ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு புல்பேக் அண்ட் ரிவர்சல் வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஃபிப்னாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி அதில் ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த ஒரு ஹையை லோ வந்து நான் மார்க் பண்ணிட்டேன். அதாவது இந்த ஒரு ஹை இந்த ஒரு லோ நான் மார்க் பண்ணிட்டேன். ஃபிப்னாக்கி ரீட்ரேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை இதுக்கு முன்னாடி பயன்படுத்தினவங்க அல்லது இந்த ஃபிப்னாக்கி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 0.5 அல்லது 0.618 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தது அப்படின்னா மார்க்கெட்டு ரியாக்ட் ஆகிட்டு ரிஜெக்ஷன் ஆகி ட்ரெண்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஸோ அதேமாதிரி எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 0.618 அண்டு 0.5 அப்படின்ற லெவல்கிட்ட வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஆஸ் யூஷுவலாக ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா புல்பேக் வந்துட்டு எகைன் ரிவர்ஸ் ஆகிட்டு மூவ்மெண்ட் ஆகுது. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு ஹை அண்ட் லோலையும் நம்ம மார்க் பண்ண முடியும். 100% ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறத விட மேக்ஸிமம் டைம்ஸ் வந்துட்டு இந்த ஃபிப்னாக்கி அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஸோ ஃபார் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ ஒரு ஹை அண்ட் லோக்கு அப்புறமா மார்க்கெட் எவ்வளோ தூரம் ரிவர்சல் ஆகுன்றதை பார்த்தாச்சு. அதே மாதிரி டவுன் சைடு மார்க்கெட்டில் ஒரு ஹை ஒரு லோக்கு அப்புறமா எவ்வளோ தூரம் புல்பேக் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இதில் வந்து நான் ஒரு ட்ரேடை ப்ராப்பராக எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான கான்செப்ட் தான் பிஒஎஸ் அப்படிங்கிற கான்செப்ட். அதாவது ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி ஆகணும். ஓகே, இதில் வந்து ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட் ஏரியா எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இது லோ இது ஹை அப்படின்னா எகைன் ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ரிவர்சல் ஆகிற மார்க்கெட் எகைன் திரும்ப எப்போ இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணுதோ இதுதான் பிஓஎஸ், அதாவது ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. அண்ட் எகைன் இந்த ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா இதையும் பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட். அண்ட் டவுன் சைடு மார்க்கெட்டில் இது ஹை இது லோ அப்படின்னா எகைன் வந்து இந்த லோவை வந்து எந்த இடத்துல பிரேக் பண்ணுதோ இதுதான் பிஓஎஸ், அதாவது ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட். எகைன் பார்த்தீங்கன்னா இந்த லோவை எந்த ஒரு இடத்துல பிரேக் பண்ணுதோ அதைத்தான் பிஓஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணி ட்ரெண்டு கன்னியூ ஆகும். ஸோ இந்த ட்ரெண்ட் கன்னியூ ஆகிற இடத்துல தான் நம்முடைய என்ட்ரிஸ் இருக்கணும். ஓகே, அதாவது இந்த பிஒஎஸ் இருக்குல்ல ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட், இந்த பிரேக் அவுட் ஆகிற இடம் தான் நம்முடைய என்ட்ரி பாயிண்ட். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங் மூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ இது நம்முடைய என்ட்ரி பாயிண்ட். அண்டு ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹையர் லோக்கு கீழே தான் நம்முடைய ஸ்டாப் லாஸ் இருக்கணும். அண்ட் அதே மாதிரி இந்த டவுன் சைடு மார்க்கெட்டில் இந்த பிஒஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்முடைய என்ட்ரி பாயிண்ட். இந்த லோயர் ஹைக்கு மேலே தான் நம்முடைய ஸ்டாப் லாஸ் ஏரியா இருக்கணும். ஸோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் கான்செப்டில் ஹையர் ஹை ஹையர் லோலாம் இப்படி தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பிஓஎஸ் எங்கே வருது அப்படிங்கிறத பார்த்து தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிஓஎஸ் ப்ராப்பராக ஒரு சார்ட்டில் மார்க் பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கணுன்றதுக்கு டீட்டெயில்டாக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அண்டு சிஹெச் அப்படிங்கிற கான்செப்ட், அதாவது கேரக்டர் சேஞ்ச் எந்த இடத்துல வருது அப்படின்றதையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு பண்ணலாம். அண்டு நான் வந்து ஒரு சிபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. என்னுடைய ட்ரேடிங் நாலேஜை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் அட்வைஸ் வேணும் அப்படின்னா உங்களுடைய ட்ரேடிங் அட்வைசர்கிட்ட கேட்டு தெரிந்துக்கிறது நல்லது. நான் என்னுடைய நாலேஜ் மட்டும்தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஃபார் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். என்னுடைய ட்ரேடிங் செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்ம் ஆலிஸ் ப்ளூ பிளாட்ஃபார்ம்.
ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ரன் லைன்ஸ்லாம் உங்களுக்கு மார்க் பண்ண தெரியல அப்படின்னாலும் கூட நம்முடைய சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அண்டு ரெகுலராக நம்முடைய டெலிகிராம் சேனலில் இந்த லெவல்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த டெலிகிராம் லிங்கோட சேனலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க அந்த லெவல்ஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே பயன்படுத்திக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அந்த தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா மட்டும் நம்முடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த எஸ்எம்சி கான்செப்டை பற்றி இனி அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.